இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்டுங்க, டைட்டானியம் 2016 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 59,000 கிலோமீட்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சேலஞ்சு பீப்புளுக்காக இந்த வண்டி மாடிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டி நார்மல் பீப்புளும் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஓட்டிக்கலாம். சூப்பரான கண்டிஷனில் அருமையான வண்டி, பெட்ரோல் வண்டி. இன்னைக்கு இந்த வண்டி தான் நம்ம கிட்ட வந்திருக்கு ஃபுல் ஆப்ஷனோட. இந்த வண்டியோட நம்பர் பாருங்க, TN12R3312ங்க. வண்டியோட பாடி லைன் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். வண்டியில் ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர வேறு எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான கண்டிஷனில், தெளிவான கண்டிஷனோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் 95% கண்டிஷனில். ரியர் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ் பண்ணாத அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீலு, மொத்தம் 6 ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். கீலெஸ் என்ட்ரி வந்துடும், பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்கில் வந்துடும். இது எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரேட் தான். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற ரேட்டை விட கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் குறைச்சி தான் இந்த வண்டி நம்ம குவாட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி, ஒரு தெளிவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி. ஒரு ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன், வாங்க பார்த்துருவோம். இப்போ வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே குட் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான கியர் பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் வந்துடுது. அதுவுமே இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்கள், 59,576 கிலோமீட்ரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோலு, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது. ஏர் பேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இன்பில்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷனுங்க, உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்லேயே வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீலெஸ் என்ட்ரியோட வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. கியர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரு. இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்பெஷலி சேலஞ்சு பீப்புளுக்காக மாடிஃபைட் பண்ணதுன்னு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து நம்ம இப்படி கொடுத்துக்க முடியுது கையிலேயே. பிரேக் பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் பிரேக் ஒர்க் ஆகும். நம்ம கையில் மட்டுமே, கையை வச்சு யூஸ் பண்ணியே நம்ம வந்து இதை நம்மளால் இந்த வண்டியை ஓட்டிக்க முடியும். கால் யூஸ் பண்ணுற அவசியம் கூட இல்லை. இப்போ பாருங்கள், பிரேக் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பிரேக் பெடல் உள்ளே போகுது. ஆக்சிலேட்டர் திருவும் போது ஆக்சிலேட்டர் பெடலு போகுது. நீங்கள் இப்படியே வச்சு ஓட்டுறா இருந்தாலும் ஓட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சு ஓட்டுறா இருந்தாலும் ஓட்டிக்கலாம். டேஷ்போர்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டோட சைடில் 2 ஏர் பேக் வந்துடுங்க. இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி, மொத்தம் 2 4. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ஒரிஜினல் சீட் கவர்லேயே தான் இருக்குது. தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டுக்கலாம் லெதரில். அது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்கள், ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் நல்லா தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸோட சூப்பராகவே இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், ரியர்லேருந்து சூப்பராக இருக்குங்க. வண்டியை பொறுத்தவரையும் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு கூட கிடையாது, ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட அப் அண்ட் சருமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எந்த அளவுக்கு ஸ்பேசஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்பேசஸுங்க. நல்ல தாராளமாக நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக ஒரு பெரிய ஸ்பேசஸுங்க. மேலே ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வண்டியோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயே அட்டாச்சாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே அன்யூஸ்டு தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இந்த கோடு கூட உங்களுக்கு இன்னும் மறையலை பாருங்கள். ஒரு பெயிண்டிங் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது கூட இன்னும் மறையலை. ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு, குவாலிட்டி, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வண்டியோட இன்ஜினை நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்காவான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது.
ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு ஷோரூம் பீஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஆப்ரம் சைட்லாம் பாருங்கள். ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாக இருக்குது. எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜென்யூனிட்டியாக சூப்பராகவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வண்டியோட பேட்டரி கண்டிஷனுமே பாருங்கள் பக்காவாக இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை நான் ஃபோனை டைரெக்டாக பக்கத்தில் வச்சு ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அதையும் கேளுங்க. ரெண்டாயிரத்தி 16 மாடலு, சிங்கிள் ஓனரு, 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்கா குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 6 ஏர் பேக் வந்துடுது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், அலாய் வீலு, சேஃப்டி ஃபியூச்சரில் ரொம்பவே ஒரு பக்காவான சூப்பரான வண்டி. இந்த வண்டி அடிச்சுக்க வேறு வண்டி கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பாடி குவாலிட்டியோட இந்த வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா 4,75,000 ரூபா. இந்த 4,75,000 ரூபான்றது ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை உங்களுக்கு நான் கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் வண்டி, உங்களுக்கு லேடி டிரைவன், ஏஜ்டு பர்சன், டவுன் பர்பஸ்ஸு இல்லை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு நல்ல வண்டி தாராளமாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே குவாலிட்டியான வண்டி, பெட்ரோல் வண்டி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. அதாவது நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக அந்த வண்டியை பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு ஜம்முன்னு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டி தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான குவாலிட்டியில் அருமையாக இருக்கும். நம்ம எம்என் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒர்க்கிங்க. சண்டேயுமே ஒர்க்கிங் தான், சண்டே லீவ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தீங்கன்னா உங்களுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம் வண்டியை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வண்டியை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வரணுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.